லைஃப் ஆஃப்டர் 30 இல்ல இப்போ 33 ஃப்ரம் 2020ல இருந்தே நான் குடிக்கிற ஒரு சீக்ரெட் ட்ரிங்க் பற்றி தான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். நாட் எவ்ரி டே பட் அட்லீஸ்ட் 6 months இன் a இயர் நான் இந்த ட்ரிங்கை குடிச்சிருவேன். மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்னு எப்போ தோணுனாலும். நான் இங்கே போஸ்ட் பண்ணி இருக்கிறது தான் ப்ரிப்பரேஷன். எனக்கு ஹேர் திக்னஸ் ரொம்பவே கம்மி, ஜெனட்டிக் ரீசனாக கூட இருக்கலாம். ஒல்லியாக வளரும், ஸோ அப்பப்போ நான் கட் பண்ணிடுவேன். இகிகாய் புக் படித்த பிறகு க்ரீன் டீ குடிக்க ஆரம்பித்தேன். இனிஷியலி பிடிக்கல, பட் போக போக அதோட லைட்னஸ் கம்ஃபர்ட் ரொம்பவே பிடிச்சி போச்சு. நெல்லிக்காய் பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், அதோட பெனிஃபிட்ஸ் இஸ் இம்மென்ஸ். லெமன் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் டைஜஷனுக்காகவும். நாட்டு சக்கரை நான் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆல்டர்னேட்னு நினச்சிட்டு இருக்கேன், பட் அதுலேயும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒயிட் சுகரை கட் பண்ணி ஆல்மோஸ்ட் 5 years கிட்ட ஆக போது. 90% நான் வந்து ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிடுவேன். ஜூன் 10th அன்னைக்கு என்னோட டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஒரு நல்ல அஃபர்மேஷனோட கொஞ்சம் புக் படித்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் க்ரீன் டீயோட ஸ்டார்ட் ஆகி இருந்துச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி குட். புக் படிக்கும்போது நான் சத்தமாக தான் படிப்பேன், அப்படி படிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். லாஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணியிருக்கிற பவுடர் பைட்டின் பவுடர் தான். நானே மேக் பண்ணது, யூடியூப் பார்த்து. அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் ப்ரோட்டீன் ஆல்சோ. ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ரீல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த பவுடர் செய்யும்போது இந்த கேப்ஷனை நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். ரெகுலராக இல்லைனாலும் எப்போல்லாம் முடியுதோ அப்போ ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டு வரேன்.